அக்கா கீரை வாங்குறீங்களா? எவ்வளவு தம்பி கீரை? 15 ரூபா தாங்கம்மா. பார்த்து சொல்லுமா. என்ன இவ்வளவு விலை சொல்ற? இந்த கீரைக்கு போய் 15 ரூபா. பாருங்கம்மா, நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்ல ஈரை. இந்த அம்மா கூட 15 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன். முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் பாரு, 10 ரூபாய்க்கே கொடுக்கறாங்க. பார்த்து கொடுங்கம்மா, எடுங்க. நல்ல ஈரை தான் பாருங்க. 10 ரூபாய்க்குன்னா கொடு, இல்லாட்டி வேண்டாம். 10 ரூபாய்க்கு கட்டாதுங்கம்மா. பார்த்து கொடுங்கம்மா, 15 ரூபாய் கொடுங்கம்மா. அதெல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். ஈரை 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 மேடம் பீஸா ஆர்டர் பண்ணிக்கிறீங்களா? கோடம் 11 டைம் மேடம். ஆமாங்க. ஓகே. என்ன பவி, இது போய் நீ 15 ரூபா கொடுத்து வாங்கியிருக்க. அவன்கிட்ட பேரம் பேசிருந்தா அவ 10 ரூபாய்க்கே கொடுத்துட்டு போயிருப்பா. என்னக்கா சொல்றீங்க? இப்ப நீங்க வாங்கியிருக்கீங்கல்ல பீட்சா, இதோட தயாரிக்கிற செலவு வெறும் 50 இருந்து 60 ரூபா தான் இருக்கும். ஆனா 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து நம்ம எந்த பேரமுமே பேசாம இதை வாங்குறோம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் கிட்ட 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பேரம் பேசுறோம். இது என்னக்கா நியாயம்? 5 ரூபா 10 ரூபா சும்மாவா வருது? அக்கா, இந்த கீரை வித்தார்ல ராமசாமி அண்ணா, அவர் எனக்கு 10 வருஷமா தெரியும்க்கா. அவருக்கு வெறும் 50 சென்ட் தான்க்கா இடம் இருக்கு. அவரை சுத்தி இருந்த விவசாயிகள் பூரா அவங்க நிலத்தை பிளாட் போட்டு நல்ல விலைக்கு வித்துட்டாங்க. ஆனா இவரு தங்கிட்ட இருக்கிற 50 சென்ட் இடத்துல இயற்கையான முறையில விவசாயம் பண்ணி அளவா கொஞ்சம் கீரை காய்கறின்னு தன்னால முடிஞ்சத விளைய வச்சு பக்கத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் சைக்கிள் மிதிச்சு விக்கிறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை கூட நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல வாங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாம் காணாம போயிடுறாங்க. இவங்கெல்லாம் யாருக்கா? நம்ம கூட, நம்ம ஊர்ல நம்ம கூடயே வாழ்ற சாதாரண மக்கள். நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன லாபத்துக்காக இந்த மாதிரி சாதாரண மக்களோட வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கலாமாக்கா?